ஜாவா பேக்கெண்ட் சீரிஸ்ல அடுத்ததா பார்க்க போறது, ஒரு யூசர் கிட்ட இருந்து டேட்டாவ எப்படி வாங்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இவ்ளோ நாள் நம்ம வந்து ஹார்ட் கோடா டேட்டாஸ் குடுத்துட்டு இருந்தோம். இன்ட் எண்ட் ஈக்குவல் டூ 10, ஏ ஈக்குவல் டூ 20 இந்த மாரி நம்மளா குடுத்துட்டு இருந்தோம். இனிமே கன்சோல்ல யூசர் கிட்ட எப்படி டேட்டாஸ் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நியூ கிளாஸ் ஒண்ணு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம்னா யூசர் டேட்டான்னு குடுத்துக்கிறேன். ஃபினிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் இம்போர்ட் பண்ணிக்கணும். எத நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸை இம்போர்ட் பண்ணணும். இது ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் அப்படின்னா, ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி என் ஜாவா ப்ராஜெக்ட்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அது நேம மட்டும் நான் கால் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாரி இப்போ ஒரு கிளாஸ நான் எடுக்க போறேன். அத ஒரு லைப்ரரியில இருந்து நான் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யுட்டில் அப்படிங்கிற லைப்ரரியில இருந்து எடுக்கணும். யுட்டில் டாட் ஸ்கேனர். இந்த ஸ்கேனருக்கு எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். ஸோ ஸ்கேனர் எனக்கு இங்கே சஜஷன் காட்டுறாங்க. ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாஸ் வாங்க போறோம் யூசர் கிட்ட. நான் இந்த ஸ்கேனரை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேனர் நேமை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்கேனர்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். அதாவது இந்த கிளாஸ் அந்த வேரியபிள் மூலியமா தான் நம்ம கிட்ட பேசும். ஸோ இங்கே நான் ஸ்கேன் வாட்எவர் எஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். நான் புது இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றேன்னு அர்த்தம். அதாவது புது ஆப்ஜெக்டை இந்த ஸ்கேனர் கிளாஸுக்கு கிரியேட் பண்றேன்னு அர்த்தம். நம்ம ஆப்ஜெக்டை பத்தி படிக்கல, அது லைக் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நியூ ஸ்கேனர்னு இதே நேமை நான் இங்கே கொடுப்பேன். இதை கன்ஸ்ட்ரக்டர் கால்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் என் கிளாஸ் நேம் மாதிரியே இது இருக்கும். ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட பேரந்திசிஸ்குள்ள எனக்கு சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு இருக்கும். இன்புட் வாங்குறதுக்கான இன்புட் ஸ்ட்ரீம்னு அதை சொல்லுவாங்க. சிஸ்டம் டாட் இன். ஓகே. இங்க எஸ் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். இன்னுமே இந்த கிளாஸை நான் ஸ்கேன் அப்படிங்கிற வேரியபிள் வச்சு தான் யூஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட்ன்னு வருதா? லைக் நான் இங்க டாட் வச்சு நெக்ஸ்ட்ன்னு குடுத்தோனே, இங்க எனக்கு எந்த டேட்டா டைப்ல இந்த ஸ்கேன் வாங்கணுமோ, இந்த ஸ்கேனர எந்த டேட்டா டைப்ல நான் வாங்கணுமோ, அத குடுத்துக்கணும். நான் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ல வாங்க போறேன் அப்படின்னு அர்த்தம் இத. ஜஸ்ட் இது வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இத மட்டும் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ஒன்ஸ் இத நான் போட்டுட்டு ரன் பண்றேன். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ எனக்கு இங்க எதுவுமே காட்டல. இங்க போயிட்டு நான் கிளிக் பண்ணிட்டு என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இத நான் கமெண்ட் பண்ணிட்டு டைப் பண்ண முடியுதா பார்க்குறேன். கண்ட்ரோல் எஸ். அகைன் ரன். ஓகே. ஸோ இங்க எனக்கு கிளிக் ஆயிருச்சு. இப்போ நான் டைப் பண்ண பார்க்குறேன். ஆனா எனக்கு எதுவுமே டைப் ஆகல. லிட்டரலி நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த மாரி நான் ஸ்கேன் குடுத்தோனே தான் எனக்கு டைப் ஆகுது. ஸ்கேனர் யூஸ் பண்ணோனே தான் என்னால யூசர் கிட்ட இருந்து கன்சோல்ல டேட்டா வாங்க முடியும். ஓகே. அப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியா இது இருக்கான்னு கேட்டா இல்ல. என்னன்னா, யூசருக்கு இங்க போய் டைப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அப்போ இங்க நான் யூசர இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இது வரதுக்கு முன்னாடியே, இந்த கர்சர் வரதுக்கு முன்னாடியே யூசர போய் நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா என்டர் தி ப்ராடக்ட் நேம் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஏன்னா ஸ்ட்ரிங்ல வாங்க போறோம். ஸ்ட்ரிங்ல ஒரு நேம் தானே வாங்குவோம். அதனால நான் ப்ராடக்ட் நேம்னு குடுக்குறேன். ஓகே. ஸோ ப்ராடக்ட் நேம இங்க வாங்கிருவேன். வாங்குற ப்ராடக்ட்ட நம்ம ஷோ பண்ணி காட்டலாம்ல. ஸோ சிஸ்டம்
டாட் அவுட் டாட் println. ஸோ ப்ராடக்ட் நேம் இஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ எதை காட்டுவேன் இங்க நான் வாங்குற நேமை, அதாவது இங்க டைப் பண்ண போறத வாங்குறத எதுலயாவது சேவ் பண்ணி வச்சா தானே என்னால காட்ட முடியும். ஸோ சேவ் பண்ணிடலாமா? ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் நான் சேவ் பண்ணணும். இங்க நான் ஒரு ஸ்ட்ரிங் வாங்க போறதுனால ஸ்ட்ரிங்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் ப்ராடக்ட் நேம்னு சொல்லிடலாமா? ஸோ ஈக்குவல் டு யூசரோட டேட்டா. இங்க போயிட்டு இந்த ப்ராடக்ட் நேமை நான் காட்டுவேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது எப்படி அப்பியர் ஆகுதுன்னு பார்த்துடலாம். கண்ட்ரோல் எஸ், அகைன் ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ என்டர் த ப்ராடக்ட் நேம்னு சொல்லிட்டாங்க. இங்கே போயிட்டு நான் லைக் என் ப்ராடக்ட் நேம் ஏர் ஃப்ரெஷ்னர்னு கொடுக்குறேன். ஓகே, தென் என்டர் ப்ராடக்ட் நேம் இஸ் ஏர் ஃப்ரெஷ்னர். நைஸ்ல, லைக் யூசர் கிட்டேருந்து நான் டேட்டா வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி அகைன் நான் அதை லிஸ்ட் பண்ணி காட்டிட்டேன். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு நெக்ஸ்ட் லைனு, இதுவே வேற வேற டேட்டா டைப்க்கு வேற வேற கொடுக்கணும். ஜஸ்ட் அதை பார்த்துடலாம். ஸோ இப்போ இண்டிஜரில் நான் வாங்குறதுக்கு அகைன் நான் என்னோட யூசரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ என்டர் ப்ராடக்ட், என்ன சொல்லலாம், லைக் ப்ராடக்ட் குவான்டிட்டின்னு சொல்லலாமா? ஸோ என்டர் ப்ராடக்ட் குவான்டிட்டி. ஸோ ப்ராடக்ட் குவான்டிட்டி வாங்குங்கன்னு சொல்லிட்டு லைக் இண்டிஜரில் அதை நான் வாங்குவேன். குவான்டிட்டின்னு பேர் கொடுத்துக்கிறேன், வேரியபிளோட பேர். ஸோ இப்போ ஸ்கேன் மூலயமா வாங்கணுமா? ஸோ ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட்னு இங்கே நான் கொடுப்பேன். ஆல்ரெடி இங்கே வந்துருச்சா? ஸோ இந்த நெக்ஸ்ட் இன்ட்டை தான் நான் கொடுக்கணும், ஏன்னா இண்டிஜரில் வாங்குறேன். ஸோ இதையுமே இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இங்கே இட்ஸ் குவான்டிட்டி இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு குவான்டிட்டி. ஓகே, ஸோ என்டர் த ப்ராடக்ட் நேம், லைக் நான் சைக்கிள்னு கொடுக்குறேன். என்டர் த ப்ராடக்ட் குவான்டிட்டி 2ன்னு கொடுக்குறேன். ஸோ ப்ராடக்ட் நேம் இஸ் சைக்கிள், இட்ஸ் குவான்டிட்டி இஸ் 2ன்னு எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி லைக் நான் டபுளில் கூட வேல்யூஸ் வாங்கிக்கலாம். ஓகே, யூசரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் என்ன கொடுக்கணும்னு. enter the price of cycle like ப்ராடக்ட்னு சொல்லிடலாமா? ஸோ அகைன் நான் ஸ்கேன் வச்சு தான் வாங்க போகிறேன், டபுளில் வாங்க போகிறேன். ஸோ டபுள் price equal to scan dot next. ஸோ டபுள் இங்கே இருக்கா, அதை கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வாங்க போகிறத தென் இங்கே கொடுத்துடலாமா? ரைஸ் ஆஃப் ஒரு கம்மா கொடுத்துடலாம். ஸோ ரைஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் இஸ், ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் இஸ் கொடுத்துடலாமா? ஸோ ஒன் ப்ராடக்டோட ப்ரைஸ் எனக்கு ப்ரைஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வரப்போகுது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் நேம் அகைன் கார்னு சொல்கிறேன். ஸோ ஒரு கார், தென் அதோட லைக் அதோட ப்ரைஸ் எனக்கு 1 lakhன்னு கொடுக்குறேன். ஓகே,
ஸோ நான் டபுள்ல வாங்கினனால ப்ரிசிஷனோட எனக்கு வந்திருக்கு அவ்வளோதான். ஸோ ப்ராடக்ட் நேம் car, its quantity is 1 and its price is this is like